ஒரு சிலரின் அரசியல் லாபத்திற்காக சமூகத்தை துண்டாட நினைப்பது கேடுகட்ட அரசியல் என்று சாடியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் அமைதியை நிலைநாட்டிய மதுரை மக்களுக்கு நன்றி என்று தெரிவித்துள்ளார். மதுரை உத்தங்குடியில் நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பங்கேற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 1,211 பயனாளிகளுக்கு 174 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வீட்டுமனை பட்டா வழங்கினார். மேலும் 3,065 கோடி ரூபாயில் முடிவுற்ற திட்டப்பணிகளை தொடங்கி வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் மதுரையை அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி கொண்டு செல்ல முயற்சி செய்து வருவதாக கூறினார். எதிர்க்கட்சிகள் என்ன செய்வதென தெரியாமல் ஆரோக்கியமற்ற அரசியலை செய்து வருவதாக விமர்சித்தார். நாம் வளர்ச்சி அரசியலை பேசினால் எதிர்க்கட்சிகள் வேறு அரசியல் செய்வதாக சாடிய முதலமைச்சர் எத்தனை சூழ்ச்சி செய்தாலும் முறியடிப்போம் என்று திட்டவட்டமாக கூறினார். திருப்பரங்குன்றத்தில் வழக்கமாக ஏற்றப்படும் இடத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். ஆன்மீகம் என்பது மன அமைதியை நிம்மதியை தந்து மக்களை ஒற்றுமையா இருக்க வைக்கணும், 4 பேருக்கு நல்லது செய்யணும். இதுதான் உண்மையான ஆன்மீகமாக இருக்க முடியும். ஒரு சிலரோட அரசியல் லாபங்களுக்காக பிரிவுகளையும் பிளவுகளையும் உண்டாக்கி சமூகத்தை துண்டாடும் சதி செயல்கள் அது நிச்சயமா ஆன்மீகம் அல்ல, அது அரசியல். அதுல கேடுகட்ட மலிவான அரசியல். அறத்தை கொண்டாடும் அமைதியான மாநிலம் தமிழ்நாடு என்றும் வன்முறையை தூண்ட கூப்பிட்டால் மதுரை மக்கள் அடித்து விரட்டுவார்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். அறத்தை கொண்டாடக்கூடிய அமைதியான மாநிலமாகத்தான் தமிழ்நாடு இன்றைக்கு இருக்கு. மதுரை மக்கள் கிட்ட வளர்ச்சின்னு சொன்னா வாங்க வாங்கன்னு வரவேற்பாங்க. அதுவே வன்முறையை தூண்ட கூப்பிட்டா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? மதுரை ஸ்லாங்க்ல சொல்லணும்னா கலவரம் போல பார்த்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? புடானிலேயே அடிச்சு விரட்டு அடிப்பாங்க. அமைதியின் பக்கம் நிற்கிற மதுரை மக்களுக்கு நான் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டுகளை தெரிவித்துக்கிறேன். அனைத்து மதத்தினரும் அங்காளி பங்காளியாக பழகும் மண்ணில் பெரியார் ஏற்றிய சமத்துவ தீபமே ஒளிரும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதிபட கூறினார். நம்முடைய எதிரிகள் டெல்லியிலிருந்து நமக்கு எத்தனை இடைஞ்சல்கள் கொடுத்தாலும், நிதி நெருக்கடிகளை ஏற்படுத்தினாலும், ஆளுநர் மூலமாக முட்டுக்கட்டைகள் போட்டாலும், எல்லாத்தையும் மீறி இந்தியாவிலே நம்பர் 1 வரலாறு காணாத பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாடு அடைஞ்சிருக்கு. எங்களுடைய வளர்ச்சி பயணத்தை உங்களால தாங்கிக்க முடியல, அதனால சதி திட்டங்கள்ல நீங்க போடுறீங்க. நீங்க எப்படி பந்து வீசினாலும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதை அடிக்கிறது சிக்ஸர் தான். அந்த டீமுக்கு தோதான அடிமைகள் சிக்கலாம். பழைய அடிமைகள் புதிய அடிமைகள் பி டீம் சி டீம் உருவாகலாம். ஆனா கடைசியில டோர்னமெண்ட்ல சாம்பியன் நாங்க தான். திருப்பரங்குன்றம் தீபம் விவகாரத்தில் தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு வாக்கு வங்கிக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசி வருவதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். 2026 இன்னும் ஒரு 60-70 நாடுகளில் வரக்கூடிய தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு அங்காளி பங்காளிகள் என்று சொல்வதை சண்டைக்கு சச்சரவாகவும் வாக்கு வங்கிக்காகவும் பயன்படுத்துகிறார் முதலமைச்சர் பயன்படுத்துகிறார் என்பதை நான் பகிரங்கமாக இந்த நேரத்தில் நான் என்னுடைய குற்றச்சாட்டை பதிவு செய்கிறேன். திருப்பரங்குன்றம் கோயிலுக்கென உருவாக்கப்பட்ட தூண் மீதுதான் பல 100 ஆண்டுகளாக விளக்கு ஏற்றப்பட்டு வந்ததாக தொல்லியல் அறிஞர் சாந்தலிங்கம் நியூஸ் 18 தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார். இதுபோன்ற ஒன்றுக்கும் மேற்பட்ட இன்னும் ஒரு வருஷம் 6 தூண்கள் அங்கே இருப்பதாக சொல்லுகிறார். எனவே ஒன்றுக்கும் மேற்பட்ட தூண்கள் இருக்கின்றன. இந்த தூணில்தான் தீபம் ஏற்ற வேண்டும் என்பது சிக்கந்தர் தர்கா அங்கே இருக்கின்ற காரணத்தாலே அதற்கு ஏதாவது தொந்தரவு செய்ய வேண்டும் என்ற அரசியல் நோக்கத்தின் காரணமாகத்தான் இந்த முயற்சி எடுக்கப்படுகிறதே தவிர இதற்கு உண்மையான வரலாற்று ரீதியான காரணம் இல்லை. மதுரையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் நடைபெற்ற முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 36,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 91 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. மதுரையை தொழில் நகராக்குவதே தனது ஆசை என்று முதலமைச்சர் தெரிவித்தார்.
மதுரை சிந்தாமணி அருகே உள்ள தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு வளர்கிறது என்ற தலைப்பில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் 36,665 கோடி ரூபாய் முதலீட்டில் 56,766 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் விதமாக 91 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், மாநிலம் முழுவதும் சீரான வளர்ச்சி, மாவட்டந்தோறும் பரவலான வளர்ச்சி என நிரூபித்து காட்டியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். தொழில் முதலீடுகள் சாதாரணமாக கிடைத்துவிடாது என்றும் முதலமைச்சர் கூறினார். மதுரை சங்க வைத்து தமிழ் வளர்த்த நகரம், கோயில் நகரம்னு பேர் மட்டும் வச்சுக்கிட்டா போதுமா? எனக்கு இந்த மதுரை தொழில் நகரமாகவும் புகழ்பெறணும் என்பதுதான் என்னுடைய ஆசை, லட்சியம். தற்கால தேவைகளுக்கும் எதிர்கால எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப தானாகவே வளர்ந்து வர்ற மதுரை தொழில் நகரமா மிளிர எல்லா தகுதியும் கொண்ட நகரம். தொழில் முதலீட்டு ஒப்பந்தங்கள் செயல்பாட்டிற்கு வர வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாக இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். ஏற்றதிலிருந்து இதுவரை 11,83,000 கோடி ரூபாய் உறுதியளிக்கப்பட்ட முதலீடுகளை கொண்டு வந்திருக்கிறோம். 34 லட்சம் நபர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உறுதி செய்திருக்கிறோம். இதுக்காக ஒப்பந்தங்கள் போட்டதோட நம்முடைய வேலை முடிஞ்சதுன்னு நினைக்கிறவன் இல்லைன்னா, எல்லா துறைகளையும் தொடர்ச்சியா ஆய்வு செய்கிறத வழக்கமா நான் வச்சிருக்கிறேன். புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்ட திட்டங்கள்ல 80 விழுக்காட்டுக்கும் மேற்பட்ட திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலையும் இந்த அளவு அவுட்புட் காமிச்சது இல்லை. இந்த முதலீட்டாளர் மாநாட்டில் ரிலையன்ஸ், ஹுண்டாய் உள்ளிட்ட முன்னணி நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. குறிப்பாக 11,860 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தொழில் தொடங்குவதற்காக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன் மூலம் 7,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க உள்ளது. இதேபோன்று தூத்துக்குடியில் கப்பல் கட்டும் தொழிலுக்காக ஹுண்டாய் நிறுவனத்துடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. தைவான் நாட்டைச் சேர்ந்த பெய்ஹாய் குழுமம் தோல் அல்லாத காலணிகள் உற்பத்தி திட்டத்தை மதுரையில் நிறுவுவதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்தானது. அதேபோன்று SFO டெக்னாலஜிஸ் நிறுவனம் மின்னணு உபபாகங்கள் உற்பத்திக்கான விரிவாக்க திட்டத்தை தேனியில் மேற்கொள்வதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்தானது. அத்துடன் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை சார்பில் 1,100 கோடி ரூபாய் மதிப்பிலான 45 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின.